செப்டம்பர் மாசம் வந்தாலே நிறைய பண்டிகை நாள் வர ஆரம்பிச்சிடும். லைக் வரலட்சுமி நோன்பு, பிள்ளையார் சதுர்த்தி, நவராத்திரி நிறைய பண்டிகை நாள் வரும். ஆனா அந்த பண்டிகை நாள் அன்னைக்கு வேலைகள் நிறைய இருக்கும். இதுல வடை பண்றதுக்கு டைம் ஒதுக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படி ஃபீல் பண்றவங்க வடை மாவை முன்னாடி நாளே அரைச்சு வச்சுட்டு மறுநாள் நான் சொல்ற டிப்ஸோட வடை சுட்டு பாருங்க. வடை கண்டிப்பா எண்ணெய் இழுக்காது, செவக்காது, நல்ல மொறு மொறுன்னு டேஸ்டியா வரும். ஒரு முறை செஞ்சு பாக்குறீங்களா? நான் இன்னைக்கு 2 ஆழாக்கு உளுந்து ஊற வச்சிருக்கேன். எப்பவுமே இட்லி வடைக்கு உளுந்து ஊற வைக்கிறப்போ சும்மா ஒரு கைப்பிடி தோல் இருக்கிற உளுந்து ஊற வைங்க. நல்லா மாவு காணும், நல்லா இட்லி வடையெல்லாம் நல்லா புசு புசுன்னு வரும். தோல் உள்ள உளுந்து சேர்த்தீங்கன்னா மினிமம் 3 ஹவர்ஸ் ஆச்சும் ஊற வைக்கணும். இல்லைன்னா 1.5 மணி நேரம் ஊறினா போரும். இப்போ கிரைண்டர்ல ஒரு 50 ml தண்ணி ஊத்திடலாம். அதுக்கப்புறம் உளுந்து சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். நடுவுல நல்லா தள்ளி விட்டுக்கோங்க மாவை. இப்போ எனக்கு மாவு ரொம்ப கெட்டியா இருக்கு, அதனால இன்னொரு 50 ml நான் தண்ணி ஊத்திக்கிறேன். நான் 2 ஆழாக்கு உளுந்துக்கு 100 to 120 ml வரைக்கும் தண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க இதை விட கம்மியா எடுத்தீங்கன்னா தண்ணி கம்மியா சேர்த்துக்கோங்க. இப்ப மாவு ஒரு 12 நிமிஷம் அரைஞ்சிருக்கு, ஒரு 80% அரைஞ்சாச்சு. இந்த டைம்ல நான் ஒரு 2 இன்ச்சு இஞ்சி, 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்படி நீங்க அரைச்சிங்கன்னா வாயில கடிப்படாது, ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் அரைச்சிட்டு எடுத்துடலாம். மாவு இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும். கையில தண்ணி தொட்டு இப்படி உருட்டுனீங்கன்னா உளுந்து மாவு நல்லா இந்த மாதிரி பந்து போல உருட்ட வரணும். நீங்க வடை மாவை ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ண போறீங்கன்னா உப்பு சேர்த்துறாதீங்க. அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் டெம்பரேச்சர் கரெக்ட் டெம்பரேச்சர்ல இருக்கணும். ஃப்ரிட்ஜ்ல வச்ச பிறகு மாவு புளிக்க கூடாது. எப்படி வச்சீங்களோ அதே மாதிரி தான் இருக்கணும். இப்ப மறுநாள் வடை செய்யறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி எடுத்து வெளியில வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜ்ல இருந்து. இப்ப இந்த மாவை பீட்டர் இருந்துச்சுன்னா பீட்டர்ல 1 மினிட் பீட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா விஸ்க வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அடிச்சுக்கோங்க. இப்ப இந்த பீட்டர்ல 1 மினிட் அடிக்கிறப்போ நீங்க மாவு எப்படி கிரைண்டர்ல அரைச்சிங்களோ அதே மாதிரி நல்லா ஃபிளஃபியா திரும்ப வந்துரும் உங்களுக்கு. இப்ப இதுல என்னுடைய சீக்ரெட் இன்கிரீடியன்ட் பொட்டேட்டோ பவுடர் இருந்தா சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் டெக்ஸ்சரும் டேஸ்டும். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன். நான் 2 அழாக்கு உளுந்துக்கு தான் அளவு சொல்றேன். நீங்க கம்மியா எடுத்தீங்கன்னா எல்லாமே கம்மியா சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கு அப்புறம் சும்மா ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு பீட் பண்ணினா போறோம், அவ்வளவுதான். இப்ப மாவு பாருங்க எப்படி பந்து மாதிரி நல்லா ஃபிளஃபியா இருக்குன்னு. இனிமேதான் நீங்க உப்பு சேர்க்கணும். ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கையால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலா கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க, அவ்வளவுதான். பக்கத்துல தண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறை வடை மாவு எடுக்கிறப்பவும் கையை தண்ணியில நினைச்சு மாவு எடுத்து போடுங்க. நான் பட்டர் பேப்பர்ல வச்சுதான் போடுறேன். நீங்க எப்படி வேணுமோ போடுங்க. நல்லா எண்ணெய் சுட்டதும் போடுங்க. நான் வடை கொஞ்சம் சின்ன சைஸ்ல தான் போடுறேன். ஏன்னா நான் பாதி சாம்பார் வடையும் பாதி மெதுவடையும் பண்றேன். இந்த வடை பாருங்க, செவக்கல, நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், எண்ணெயும் குடிக்கல. உங்களுக்கு டைம் நல்லா சேவ் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா. கண்டிப்பா ஒரு முறை இதை மாதிரி செஞ்சு பாருங்க. அப்புறம் ஒவ்வொரு முறையும் வடை செய்யறப்போ இந்த மெத்தட் தான் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. Trust me and try it, friends. You will definitely love it. Thank you for watching.